வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 10th 11th 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணவங்களுக்கு ரிசல்ட் டேட்டு என்னைக்கு, மார்க்கில் சேஞ்ச் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுறது, சேஞ்ச் இருந்தால் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ரிசல்ட் டேட்டு என்னைக்குன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 30 ஃப்ரைடே, அதாவது நாளைக்கு மதியத்துக்கு மேலே ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மார்க்கில் சேஞ்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ரிசல்ட் வந்த பிறகு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த மார்க் சேஞ்சாக இருக்குதோ அவங்களுடைய ரோல் நம்பர், அதாவது ரிஜிஸ்டர் நம்பர், ஹால் டிக்கெட் உள்ள 7 டிஜிட் ரிஜிஸ்டர் நம்பர், அந்த நம்பர் டிஸ்பிளே இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு மார்க் சேஞ்ச் இருக்குது. அதில் ரோல் நம்பர் இல்லைன்னா அவங்களுக்கு எந்தவித சேஞ்சும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது மார்க்கில் சேஞ்ச் இருந்தால் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் கேட்சாவை என்டர் பண்ணி உங்கள் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரிஜினல் மார்க் ஷீட், அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை பற்றியான டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 11th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இது மட்டும்தான், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் இது மட்டும்தான் இருக்கும். 10th 12th அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம், ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும்னா கமெண்டில் கேளுங்கள்.